சேவிங்ஸ்னா என்ன? சேவிங்ஸ் நம்ம சம்பாதிக்கிறதுல எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தனியாக எடுத்து வைக்கிறது. சேவிங்ஸ் நம்ம தனியாக பண்ணணும். ஓகே, செலவு போக மிச்சம் இருக்கிறத சேர்த்து வைக்கிறது. சேவிங்ஸ்னால் இப்போ நம்மக்கிட்ட ஒரு 500 ரூபா பணம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தேவையானதை வந்து வாங்கிக்கிட்டு மீதியை கொஞ்சம் வந்து சேவிங்ஸ் பண்ணி பேங்க்கில் போய் போடுறது, அதுதான் சேவிங்ஸ். சேவிங்ஸ் நம்ம செலவு போக மீதி எடுத்து வைக்கிறது சேவிங்ஸ். சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்களா? சேவ் பண்ணதில்லை, பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் தரதை வச்சு சேர்த்து வைப்பேன். பண்ணதில்லை, இனிமேல் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலான் இருக்கேன். உங்களோட ஃபஸ்ட்டு சேலரி வந்த உடனே இந்த விஷயத்த நான் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கரெக்டாக. அதுதான் நான் ப்ராப்பராக அதை வந்துட்டு ஃபஸ்ட் பிரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, ஷேர்ஸ் வாங்குறது, அதெல்லாம் பிளான் பண்ணி நல்லா செலவு பண்ணணும். சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் கூட ஒரு அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். சேவிங்ஸில் நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? முதல்ல சேலரி வரும், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக மிச்சம் ஏதாவது இருந்தால் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். முதல்ல இந்த விஷயம் நம்ம எல்லார்கிட்டேருந்தும் மாறணும். முதல்ல உங்களுக்கே நீங்கள் சேலரி கொடுத்துக்கோங்க. சேலரி வந்த உடனே அதில் ஒரு 10% சேவிங்ஸ், மிச்சம் இருக்கிறது தான் என்னோட சேலரி, அதை தான் எக்ஸ்பென்சஸாகவே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணுற வரைக்கும், ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம சஸ்டைனபிலிட்டியாக அது வரைக்கும் நம்ம சேர்த்து வைக்கிற வரைக்கும் நமக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.